அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டீன் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th to 10th வரை இருக்கக்கூடிய பொது அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய புக் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ போட்ட உடனே வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ சொல்லக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு தெளிவாக கேட்டுட்ட பிறகு அடுத்த செயலை செய்யுங்க. சரிங்களா? ஸோ முந்த வீடியோ வந்து பதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் மற்றும் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பிடிஎஃபாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இன்னும் அப்டேட்டே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருந்தோம். 500 லைக்ஸ் மினிமம் வந்தால் மட்டும்தான் அதற்கு உண்டான பிடிஎஃப் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோன்ற மாதிரி. ஸோ 500 லைக்ஸு வந்த அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் அப்லோட் பண்ணிட்டோம். 7 வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த 7 வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. 6th to 10th வரை இருக்கக்கூடிய சயின்ஸில் 110 லெசனோட புக் பேக் வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதற்குரிய ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்டடி மெட்டீரியல் மீன்ஸ் புக் பேக். சரிங்களா? ஸோ அதே போல் 6th to 10th வரையும் சோசியல் சயின்ஸில் 134 லெசனோட புக் பேக்கை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகாது. ஸோ இன்னும் வந்து 1-2 நாள். சரிங்களா? இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பதிவு கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நம்மளோட யூடியூப்லேயே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் ஒரு 7000 மெம்பர்ஸ் சம்திங் இருக்கிறாங்க. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் பிடிஎஃப் ஃபைல் வந்து ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அந்த குரூப்பில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதே போல் வந்து அந்த பிடிஎஃபோட அந்த இதை வந்து நாங்கள் பின் பண்ணி வைப்போம். சரிங்களா? குரூப்பில் வந்து பின் பண்ணி வைக்குவோம். நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து சரியான விடை கோடிட்டிடம் பொறுத்துக சரியாக தவறாக கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சரியான விடை அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதை நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ வித் ஆன்சரோட நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஓகே, ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு